வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈஸியான ஹெல்தியான ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது குதிரைவாலி மசாலா கிச்சடி. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மெயிலில் தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குதிரைவாலி மசாலா கிச்சடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இந்த குதிரைவாலி அவ்வளோ நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நார்ச்சத்து இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டிங்கனாலுமே வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் உங்களுக்கு பசி கண்ட்ரோல் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ரெசிபி. இப்போது இதில் 1 ஸ்பூன் போல் கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுக்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதில் நம்ம வேறு எதுவுமே காரத்துக்கு போட போகிறது இல்லைங்க. உங்களுக்கு காரம் அவ்வளோவா வேணாம் அப்படின்னா நீங்கள் கீரி போட்டுக்கலாம். நான் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணுன்றதுனால. இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவி அதையும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. இப்போது ஒரு 1 நிமிஷம் போல் வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேங்க பொடியாக. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு கேரட்டை தோல் சீவி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 4 பீன்ஸை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போது இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் 1 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு குதிரைவாலி எடுத்திருக்கேங்க. இதை நல்லா ஒரு 5-6 தடவை தண்ணியில் அலசிக்கோங்க. ஏன்னா குதிரைவாலி, தெனை, சாமை இந்த மாதிரி சிறுதானியங்களில் நிறைய தூசி, மண், அழுக்கு அதெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா கழுவிக்கோங்க. மண் போக ஒரு 5-6 தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த 1 கப் போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ இதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி வைக்க போகிறோங்க. 2 கப் ஊற்றிருக்கேன். 3வது கப்பு, இப்போது 4வது கப்பு. இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். இது வரைக்கும் சிம்மில் வச்சுருந்தாங்க. இப்போ உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருங்க. இந்த குதிரைவாலி வளர்கிற குழந்தைங்க, வயசானவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. 5 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா கமன்னு மணமாக சுவையான குதிரைவாலி மசாலா கிச்சடி ரெடி. இப்போது கரண்டியை விட்டு நல்லா கிளறிடுங்க. இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேங்காய் சட்னி,
கார சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.